مركز العلوم والحكم للدعوة والإرشاد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெருன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என எங்குள்ளும் இருக்கக்கூடிய நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெண்கள் இருக்காங்க கேட்கிறாங்கள, அல்ஹம்துலில்லாஹ், வாராந்திர இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஆண்களும் பெண்களும் பங்கெடுத்து வருகிறீர்கள். ஒரு நீண்ட நாட்களுக்கு பின்னால் ரொம்ப நாள் ஆச்சுங்க வந்து, அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கும் போதே இடம் பத்தாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த நிகழ்வில் தொடர்ச்சியாக பங்கெடுக்கக்கூடிய மக்களாக உள்ள பலர்கள் இருக்கிறீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் நாம் சேமித்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து என்று சொன்னால் இப்படியான நல்ல அமல்கள் மட்டும்தான். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் ஒன்றிணைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, இன்றைய வகுப்பில் நல்ல முடிவு என்கிற ஒரு தலைப்பை மையக்கருவாக வைத்து சில முக்கியமான உபதேசங்களை எனக்கும் உங்களுக்கும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். எனவே ஒரு 45-50 நிமிடங்கள் எந்த விதமான உலக சிந்தனைகள் இல்லாமல், செல்போன் தான் சைலண்ட் தயவு செஞ்சு போட்டுருங்க. நடுவில் எழுப்பி போகக்கூடியதாக தான் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களை இந்த செய்திகளுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அன்பான ஒரு வேண்டுகோள் இது. நல்ல முடிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பு எதற்காக தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால், சமீப காலமாக நிறைய மரணங்களை நம் காதிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாரும் அதை மறுக்க முடியாது. எந்த அளவுக்கு ஆனால் மௌத்து செய்திகளை எல்லாம் ஆரம்பத்தில் எப்படி கேட்போம், இப்போவாவது ஒரு மௌத்து இருக்கும். ரொம்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை, இப்போவாவது ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஜனாசாவே தொழுவோம். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒன்று அல்ல பல தடவை மௌத்து செய்திகளை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் பதறுகிற அளவிற்கு இவர்களா மௌத்தாயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இன்வைட் பண்ண சகோதரர் கூட அவருடைய உறவுக்காரர் ஒருவர் மரணித்து விட்டதாக அந்த வேலையை பார்க்கறது தான் போறேன். அதுலயும் ஒரு மௌத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்படியானால் ஒரு நாள் என்னுடைய மரணத்தையும் மக்கள் நினைவு கூறிக்கொண்டிருப்பார்கள். என்னுடைய செல்போன்லயே என்னுடைய மௌத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாருடைய மௌத்த செய்தியை கேட்டாலும் நம்முடைய உள்ளத்திலே நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு என்ன, எனக்கு மரணம் வரலப்பா, இன்னும் நமக்கு லைஃப் இருக்கு. அதுதான் எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு. உண்மையில யோசித்து பாருங்கள், பலருடைய ஜனாசாவில் நாம் கலந்திருக்கிறோம். நம்மிலே பலருடைய ஜனாசாவை கழுவி குளிப்பாட்டுகிறோம், கஃன் எடுக்கிறோம், குழியில் இறங்கி
அதற்கான வேலைகளையும் பார்த்து அடக்கம் செய்கிற அனைத்து வேலைகளையும் பார்க்கிறோம். அப்படியானால் என்னையும் ஒரு நாள் இவருடைய முகத்தை கடைசியாக நீங்கள் பார்க்கல என்று நம்முடைய முகத்தை பார்த்து ஒரு நாள் கேட்பாங்க. நம்முடைய வீட்டிலே நம்மளை ஜனாதாவாக போட்டு வைக்கிற ஒரு நாள் வரும். அதையெல்லாம் நினைக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு கலக்கம், திடுக்கம் ஏற்படுகிறது. நம்மோட சம வயது இருக்கக்கூடியவர்கள், நம்மோடு படித்து நம்மோடு பழகி நம்முடைய ஒரே தெருவில் வாழ்ந்த எத்தனையோ பேருடைய இறப்பை நம் கண் முன்னால் பார்க்கிறோம் இல்லையா? சமீபத்தில் கூட நம்முடைய இஸ்லாம் அல்லாத ஒரு நண்பர் தான், ரொம்ப நெருக்கமான ஒரே தெருவில் இருக்கிறோம், ஒரே சம வயதுடையவர்கள் தான், ஒரு நோயும் கிடையாது, நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடியவர் தான். காலையில் எழும்பினவர் ஒரு அரை மணி நேரம் அவருடைய சொந்த வேலைகளை பார்த்திருக்கிறார். 8 மணிக்கு எழுப்பினவர் 8:30 நெஞ்சு குடிச்சிட்டு படுத்தவர் தான். அதோட மவுத் என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்னென்ன மருத்துவர்கள் சொல்லும் போது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய எல்லா நரம்பும் ஒரே டைம்ல பிளாக் ஆயிடுச்சு. 32-33 வயசு. இப்படியான நிகழ்வுகளை நீங்க கேள்விப்படுறோமா இல்லையா? அப்படியானால் என்னுடைய நிலை என்ன? இது மௌத்த பத்தியோ சக்கராத்தை பத்தியோ அல்லாஹ்வுடைய அதாப் பத்தியோ உள்ள தலைப்பு அல்ல. நல்ல ஒரு முடிவு எனக்கு கிடைக்க வேண்டுமே, ஆனால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மரணம் எனக்கு அமைய வேண்டும். நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை? எல்லாருக்கும் என்னங்க லட்சியம்? கபர்ல நிலையான நிறைவான ஒரு வெற்றியை நான் அடையணும். மலக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நான் சரியா பதில் சொல்லணும். இதுதான் என்னுடைய எல்லாருடைய ஆசை. மறுமையில் எழுப்பப்படும் போது நபிமார்களோட நல்லோர்களோட அல்லாஹ் நேசித்த மக்களோட நம்ம எழுப்பப்படணும். அல்லாஹ்வுடைய எந்த கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி விடாமல் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்ல ஒரு நிலையில் நாங்க மறுமையில இருக்கணும். நரகம் பக்கம் கூட போயிடாம சொர்க்கவாசிகளாக மாறணும். இதெல்லாம் தான் நம்முடைய ஆசைகளாக இருக்கிறது. இந்த அனைத்து ஆசைகளையும் அடைவதற்கான ஒரே வழி நல்ல முடிவு நமக்கு கிடைத்தால் மட்டுமே அமையும். தோழர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்யறோம்? நல்ல ஒரு சக்சஸ் எதிர்பார்க்கிறோம், நல்ல ஒரு வெற்றி எதிர்பார்க்கிறோம். அப்ப உண்மையான வெற்றி எதுல இருக்கிறது? என்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பிரியும். தாய், தந்தை, உறவுகள், நண்பர்கள் யாரும் யாருக்கும் பயனளிக்க மாட்டார்கள். குடும்பமே உட்கார்ந்து கதறும், அழுவும். ஆனால் யாரும் அவங்க லைஃப்ல ஒன்றையும் கொடுத்துட மாட்டாங்க. அப்படியான நேரத்தில் என்னுடைய உயிர் பறிக்கப்படும் போது நல்ல ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன், அல்லாஹ்வுடைய நெருக்கமான அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் அடைகிறேன் என்கிற அந்த மன உறுதியோடு மன நிம்மதியோடு நாம் மரணிக்கிறோமா இல்லையா? இதுதான் நல்ல முடிவு சகோதர சகோதரிகளே. அப்படியான ஒவ்வொரு உரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருவசனத்தை ஓதி காண்பிப்பார்களா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணித்து விட வேண்டாம். உங்களுடைய இறுதி நிலை இறைவனுக்கு நெருக்கமான அமைப்பிலேயே இருந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த தலைப்புக்கு பேசுகிறோம்? நான் இன்னைக்கு முஸ்லிமா வாழ்றேன், பயான்ல கலந்துக்கிறேன், தக்வாதாரியா இருக்கிறேன், குர்ஆன் கையுமா இருக்கிறேன், திக்ர் தஸ்பீஹாத்துன்னு இருக்கிறேன், எனக்கு நல்ல முடிவு தானே வரும். இப்படி யார் மனித்து விடக்கூடாது சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான அன்பு இல்லை என்று சொன்னால் சிறந்த முடிவு ஏற்படாது. ஏன்னா அதுக்கு பலவிதமான சான்றுகளை நம்ம பார்க்கிறோம். அப்படியான நேரத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுத்த முக்கியமான அட்வைஸ் என்ன? நீங்க அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை தந்திருக்கிறான், இதாயத்தை தந்திருக்கிறான், இந்த ஈமானோடையே நீங்கள் மரணிக்க வேண்டும் பிள்ளைகளை என்று தங்களுடைய பிள்ளைகள் நபிமார்கள் செய்த அறிவுரை நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான். 2வது அத்தியாயம் 132வது வசனம். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீம பனி வ யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள், யா புனைய, என் அருமை பிள்ளையே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன். அல்லாஹ் உங்களை இந்த மார்க்கத்திற்காக தேர்வு செய்திருக்கிறான். எவ்வளவு பெரிய கண்ணியம்! உலகத்துல பதவி இருக்கு, புகழ் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு அவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு, எதுவுமே நமக்கு கிடையாது. அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் இந்த மார்க்கத்திற்காக. எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை முழங்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறானே, அதை நாம் உணர வேண்டிய நேரம் இந்த நேரம். தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மலக்கு, அல்லாஹ்வுடைய நபிமார்கள் சொல்கிறார்கள், இப்படியான மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எனவே பிள்ளைகளே, அந்த மார்க்கத்தில் உறுதியாக நிலையாக இருந்து நீங்க முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் என்று தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை நாம் பார்க்கிறோம். என்றைக்காவது எனக்குள்ளேயோ அல்லது என் குடும்பத்துக்கோ இப்படியான ஒரு அட்வைஸ் நான் கொடுத்திருப்பேனா?
அல்லாஹ் நமக்கு ஈமான கொடுத்திருக்கிறாமா? அந்த ஈமானுடைய ருசியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ் யாருக்கு இந்த ஈமானை தருகிறான்? பெருமானாரோடையே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்த அபூ தாலிபுக்கு நல்ல முடிவு எல்லாம் தரவில்லை. நல்ல முடிவு வந்துச்சு அவருக்கு. அபூ தாலிபுக்கு ரசூலா பதறாங்களா இல்லையா, கதறாங்களா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, பெரியவாப்பாவை கதறாங்க. ஆனால் அவரால் எந்த வார்த்தையை ஒரு நாள் நாம் பல ஆயிரம் முறை சொல்ல நமக்கு வாய் முடியுமோ அந்த வார்த்தையை அவரால் ஒரு முறை கூட என்ன முடியல, சொல்ல முடியல. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி கண்டிக்கிறான். இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் நாடியவருக்கெல்லாம் இந்த ஹிதாயத்தை இஸ்லாத்தை வழங்கி விட முடியாது. நபி என்பதற்காக நீங்க சொல்லிட்டு அவர் ஈமான் கொண்டுவாரா? வலாகின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இந்த ஈமானையும் ஹிதாயத்தையும் தௌஹீதையும் இஸ்லாத்தையும் அல்லாஹ் வழங்குகிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனை ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அம்மாவுக்கு நல்ல முடிவு கிடைச்சதா? எந்த நபியை கொண்டாடுகிறோமோ, எந்த நபிதான் அகிலத்தின் அருட்கொடையாக இருக்கிறார்களோ, எந்த நபியின் மூலமா எல்லாருக்கும் அல்ல இந்த இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறானோ அப்படியா நபியை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நல்ல முடிவு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ நபருக்கு நல்ல முடிவு வருவார் எதிர்பார்த்தாங்க, பல பேர்கள் வரவே இல்லை. நபிமார்களுடைய மனைவி மக்கள் நல்ல முடிவு எல்லாம் தரவில்லை. அப்படியானால் இந்த மார்க்கத்தில் நம்ம எல்லாம் தேர்வு செய்திருக்கிறானே, இந்த தேர்வை நினைத்து நாம் என்ன செய்யணும்? முழுமையாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் உயிரை பறிக்கக்கூடிய அந்த நேரத்திலே கெட்டை கால்கள் பின்னிக் கொண்டு பார்வையெல்லாம் மேலோக்கி இருக்கக்கூடிய நேரத்திலே நல்ல முடிவு அடையக்கூடியவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய முழுமையான நெருக்கத்தையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் அவர்களால் அடைய முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த மௌத்தை குறித்தோ நல்ல முடிவு வரும் நம்ம செய்யணும்ன்றதை நினைத்தோ யாரும் இந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறதா நம்முடைய மக்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் அதுல பொதுபோக்குத்தனத்தை காட்டுகிறோம், அலட்சியத்தை காட்டுகிறோம். எந்த இன்னைக்கு எவ்வளவு வேதனை. இதே ராயப்பேட்டை கபரஸ்தானுக்கு பல முறை அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பயான்கள் செய்ய போயிருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் அதிகமான பயான் எங்க பண்றோம்? இந்த மாதிரியான வகுப்பிலேயோ அல்லது பள்ளியை விட அதிகமாக பயான் பண்றது கபரஸ்தான்கள் தான். அவ்வளவு மரண செய்திகள் வருகிறது, அவ்வளவு ஜனாசாவுடைய பயான்கள். பயான் கபரஸ்தான்ல போய் நின்று கொண்டு நம்முடைய மக்கள் போன் பண்றாங்க. அங்க போய் நல விசாரித்துக் கொண்டு சிரித்து பேசி ஒருத்தருக்கு சட்டம் வர அளவுக்கு சிரிக்கிறார் கபரஸ்தான்ல போய் நின்று. அன்றைய சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள் என்ற ஒரு நன்மாராயம் சொல்லப்பட்டு இருந்தும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு கபரிலே போய் தேம்பி தேம்பி ஆடி நடைய அளவில்லையா? சஹாபாக்கள் ஏங்கி கலங்கவில்லையா? ஏன் நமக்கு நல்ல முடிவு கிடைக்க வேண்டுமே, அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கை மறுமையில் வர வேண்டுமே, ஆனால் இந்த உலகத்தில் நல்ல முடிவோடு நான் இறக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தது. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், ஏன் நல்ல முடிவு என்பது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய சிலர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற அருள் பாக்கியம். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள் அமர்ந்து சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வழியாக இன்னும் சில சஹாபாக்கள் பள்ளிக்குள் நுழையும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொருவருடைய ஈமானையும் அல்லாஹ் தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கிறான். ஃபிங்கர் டிப்ஸ் சொல்றோம்ல, அப்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான். யுகல்லிமுஹா பிமா ஷா, அந்த ஈமானை அவன் நாடியவாறு புரட்டி விட்டு விடுவான். இந்த பையனா இஸ்லாத்தை விட்டு அப்படி போயிட்டான், இந்த பொண்ணா போயிருச்சு என்றெல்லாம் உச்சி கொட்டி கேட்கிறோமா இல்லையா? யாரையும் எப்படி வேண்டுமானால் நல்லா பிரசங்கம் செய்து விடுவான். பதவி போனார்கள் சஹாபாக்கள். யா ரசூலல்லாஹ், எந்த ஈமானுக்காக எந்த மறுமை வெற்றிக்காக எங்களை நாங்களே ஒப்படைத்துக் கொள்கிறோமோ அந்த ஈமான் எங்களுக்கு இப்படி அல்லாஹ் புரட்டிடுவான்னு சொல்றீங்களே, என்ன நிலைமைக்கு நாங்கள் ஆளாகுவோம்? ஆமாம், இதுதான் யதார்த்தம் தோழர்களே. அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையுடைய வாழ்க்கைக்காக இன்னும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தோழர்கள் என்று பெருமானார் சஹாபாக்களை எச்சரித்த சம்பவம் இந்த சம்பவம். இன்னைக்கு ஈமானை தடுமாற்றம் போட்ட எத்தனையோ மக்களை பார்க்கிறோமா இல்லையா? அதிகமாக நாம் துவாக்களை ஓத வேண்டும். ரெண்டு துவா ரசூல் சொல்லி கொடுத்திருக்கிறார். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. என்ன அர்த்தம்? உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன் ஈமானிலேயே நிலைத்து வை யா அல்லாஹ். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. இறைவா, நாங்கள் நேர்வழி அடைந்த பின்னால், உன் மார்க்கத்தை புரிந்து கொண்ட பின்னால், இஸ்லாத்தில் நிலையாக இருந்து விட்ட பின்னால் எங்களை வழிகெடுத்து விடாதே அல்லாஹ், தடுமாற வைத்து விடாதே அல்லாஹ், ஹராமை அழகாக காட்டி விடாதே அல்லாஹ், ஆபாசத்தை நெருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுறாதே அல்லாஹ் என்று துஆ செய்ய அல்லாஹ் படிக்கிறான். பெருமானாருக்கு என்ன தேவை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த துஆக்களை அதிகமாக ஓதிக்கொண்டிருப்பார்கள். எந்த நபி சொர்க்கத்துக்கு முதல் நபராக செல்ல போகிறார்களோ, எந்த நபியினால் நாம் எல்லாரும் மறுமையில் வெற்றி அடைய இருக்கிறோமோ, எந்த நபி அல்லாஹ்வுடைய முழுமையான கருணை கொண்டு சிறப்பான மக்கா மஹ்மூத் என எழுப்பப்பட இருக்கிறார்கள், அந்த நபி பதறுகிறார்கள் நல்ல முடிவை எதிர்பார்த்து. அப்படியா நம்முடைய நிலைகள் என்ன? நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நம்ம லைஃப் ஸ்டைல் நினைச்சு பார்த்தாலே புரியும் நமக்கு என்ன மௌத் வரப்போகிறது என்பதாக. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அராதல்லாஹு பிஅபதின் கைரா, ஒரு அடியானுக்கு நல்ல முடிவை அல்லாஹ் தர நாடிவிட்டால் என்ன அல்லாஹ் செய்வான்? இஸ்தஅமல்ஹு, அவரை நிறைய அமல் செய்ய அல்லாஹ் ஆர்வப்படுத்துவான். அமல் செய்ய ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பயானா போய் உட்கார்ந்துக்கலாம், இபாதத் செய்யலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஆர்வம் இந்த பொதுவான ஆர்வம் கிடையாது. என்ன அல்லாஹ் செய்ய வைப்பான்? சஹாபாக்களுக்கே கேட்கிறாங்க, கைஃப யஸ்தஅமல்ஹு யா ரசூலல்லாஹ், எப்படி அமல் செய்ய வைப்பான் அல்லாஹ்? பொதுவாக சொல்றீங்களா இல்ல குறிப்பிட்டு சொல்றீங்களா? குறிப்பிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுவான் தெரியுமா? யுவஃபிகுஹு பிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத், மௌத் வருவதற்கு முன்னால் நல்ல ஒரு அமலை செய்ய வைத்து அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருவான். பயான் கேட்டுட்டு இருக்கும்போதே மௌத் வந்துடும், துஆ கேட்டுட்டு இருக்கும்போதே மௌத், தர்மம் கொடுத்துட்டு இருக்கும்போது மௌத், பயானுக்காக பயணிக்கும் போது மௌத், ஹஜ்ஜில் இருக்கும்போது மௌத், உம்ரால இருக்கும்போது மௌத், சஜிதால கிடக்கும் போதே மௌத். கேள்விப்படுறோமா இல்லையா இன்னைக்கு? இப்படி அமல் செய்த உடனே அதை செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சிலருக்கு முடிவை உண்டாக்கி விடுவான். இதுதான் நல்ல முடிவினுடைய யதார்த்தம் தோழர்களே. இப்படியான முடிவை நாம் அல்லாஹ்விடம் கேட்டு கதற வேண்டும். யா அல்லாஹ், உன்னை நினைத்து நாங்கள் கண் கலங்கி கதறிக் கொண்டிருக்கும் போது எங்கள் ரூஹை பிரித்து விடு யா அல்லாஹ். சஜிதாவில் இருந்து நாங்கள் நெருக்கமாக இருப்போமே, உன்னை புகழ்வாடி கொண்டிருப்போமே, அப்படி என்னுடைய ரூஹை பறித்து விடு யா அல்லாஹ். ஆபாசத்தில் இருக்கும் போது, தவறிலே இருக்கும் போது, அழிவிலே இருக்கும் போது அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஏதோ ஒரு மனசு தடுமாட்டது, தவறு பண்ணிட்டான், அதுல மௌத் அல்லாஹ் உண்டாக்கிட்டான், அவனுடைய கதி என்ன, அவனுடைய லட்சணங்கள் என்னவாக இருக்கு யோசித்து பாருங்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அமல் செய்து கொண்டிருக்கும் போது சிலருக்கு அல்லாஹ் மௌத்தை உண்டாக்கி விடுவான். ஆனால் சிலருக்கு கெட்ட தீய மரணத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். யார் அவர்கள்? சூரா ஹூத் 11வது அத்தியாயம் 15வது வசனம், மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா, யார் இந்த உலக பிரியத்தை விரும்பி உலக அலங்காரத்திலேயே தங்கள் வாழ்க்கை நேரங்களை ஒப்படைப்பார்களோ, நுவஃபி இலைஹிம் அமாலஹும், அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் பூமியில கொடுத்துருவோம், ஆசைப்படுறது எல்லாத்தையும் கொடுத்துருவோம். வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், ஒன்னை நம்ம குறை வச்சிட மாட்டோம். ஆனால் அவன் அனுபவித்து எல்லாம் திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென நாம் அவனுடைய ரூஹை எடுக்கும் போது கெட்ட முடிவை கொடுத்து அவனை நாம் என்ன செய்வோம்? என்னுடைய இழிவான அதாவுக்கு நாம் அவனை இழுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நாம் எந்த லெவல்ல இருக்கும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்திலே, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நேரத்திலே, மார்க்கத்தை முழுமையாக படிக்கும் நேரத்திலே இந்த உலகம் மிதைப்பு நமக்கு வந்து விடுகிறதா இல்லையா? கல்லால காசு என்னமா பாங்கோசை கேட்டு தொழுகைக்கு போணுமானவனே கல்லாலே உட்கார்ந்துறானா இல்லையா? அல்லாஹ் வணங்கக்கூடிய விஷயத்திலே நேரங்களை ஒதுக்க நேரம் இருந்தும் கூட வீணான விஷயத்தில் நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாறாக நடக்கிறானா இல்லையா? அப்ப இந்த உலகம் மிகைத்து அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து, மறுமையை மறக்கடிக்க செய்து, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக மனதுக்குள் வாங்கிக் கொள்ளாம இப்படியே போனவருக்கு அல்லாஹ் கெட்ட முடிவை தருவதாக நாம் ஹதீஸ்களிலே இந்த ஆயத்திற்கான விளக்கமாக பார்க்கிறோம் தோழர்களே, தாய்மார்களே. அப்படியானால் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டிய விஷயம், அல்லாஹ் நம்ம இந்த மார்க்கத்துக்காக தேர்வு செய்திருக்கிறான். அந்த மார்க்க உணர்வோடு நல்ல முடிவை நாங்கள் அடைய வேண்டும் என்கிற ஆசை நம் உள்ளத்துல ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்ததான் சஹாபாக்களுடைய லைஃப். எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹபீப் இப்னு ஸைத், இந்த தோழர் யாருன்னு சொன்னா ரொம்ப இளம் வயசு தோழர் தான், சிறிய வயதுடைய இளைஞர். ஆனா இவருடைய ஒவ்வொரு நாளும் ஆசை நல்ல ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. என்னுடைய மௌத்து அல்லாஹ் நெருக்கக்கூடிய மௌத்தா இருக்கணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய மௌத்தா இருக்கணும். இதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை முசைலமா என்கிற ஒரு பொய்யன் தன் நபி என்று வாதிட்டு இருக்கான். அவன் முழுமையாக அவனுடைய ஆட்டம் குறையணும். யமன் நாட்டில் அவன் இருக்கிறான், அங்க போய் நீங்க அவனை கண்டிச்சுட்டு வரணும், அவனை எச்சரிச்சுட்டு வரணும். அப்போ உடனே ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்கிறான், நான் போய் செய்றேன். ஆனா 99% போனானா அவன் இவனை கொன்றுவான். அப்படியான சூழ்நிலையில
ரசூலுல்லாஹ் யோசித்து சொல் ஹபீபேன்னு கேட்கிறாங்க. யாரும் யோசிக்க நேரமே இல்லை. இந்த ஒரு நல்ல முடிவு எதிர்பார்த்தான் நான் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டது ரப்பல் ஆலமீன் துஆவும் கேட்டேன். யா ரசூலல்லாஹ் தயவு செய்து என்னை இதற்கு பொறுப்பு சாட்டுங்கள். அப்படியானால் அவருடைய ஈமானுடைய நிலையை பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. உடனே வீட்டுக்கு செல்கிறார். இதே மாதிரியான ஒரு ஆசை நம்ம சொல்லாட்ட ஒரு அனுமதி வாங்கி வீட்டுக்கு போனா இதான் ஒரு சோகம் இருக்குமா இல்லையா, மனசுல ஒரு அழுத்தம் இருக்குமா இல்லையா? ஆனால் இவர் சிரித்துக் கொண்டு குதூகலமாக இந்த நாளில் வாழ்க்கை நாளை சந்தோஷமாக என்று தன்னை முழுமையாக அல்லாஹ் ஒப்படைத்து வீட்டுக்குள்ளே போறார். தாயிடத்திலே சொல்லுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதாவது முசைலமாவை கண்டிப்பதற்காக எச்சரிப்பதற்காக என்னை தேர்வு செய்து அனுப்ப இருக்கிறார்கள். தாயை துஆ செய்யுங்கள். ஒரு தாய்க்கு புரிகிறது. அந்த தாயும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார், யா அல்லாஹ், எந்த ஒரு முடிவை எதிர்பார்த்து என் மகன் கிளம்புகிறானோ அவனுக்கு நாடிய முடிவை நீ கொடு யா அல்லாஹ். ஒரு தாயினுடைய ஈமானை பாருங்கள். நல்ல குறிக்கிறாரு. நறுமணமான ஒரு வாசத்திரவைகள் எல்லாம் ஆடைகளை பூசிக்கொண்டு இருக்கிறதே சிறப்பான ஆடைகளை அணிந்து கொண்டு தாயிடத்தில் துவாக்களை பெற்றுக்கொண்டு யமனை நோக்கி கிளம்புகிறார். இந்த சஹாபி பேர் என்னங்க? ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு. வழியிலேயே இவர் வரதை தெரிந்து கொண்டு முசைலமா மறிக்கிறான். மன் அன்த, நீ யாருன்னு கேட்கிறான். அவர் சொல்றார், ஆனா ரசூல் இல்லா, நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தூதுவனாக இங்க வந்திருக்கிறேன். நீ செய்யறது ரொம்ப தப்பான வேலை. அல்லாஹ் உன்னை ரொம்ப கண்டிக்கிறான், எச்சரிக்கிறான். பெரிய ஒரு மார்க்கத்தில் குழப்பத்தை உண்டாக எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது. எல்லாத்தையும் கேட்டான். முசைலமா சொல்றான், என்னத்தை நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்பவும் நான் அவனை விட்டுருவேன். தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், என்ன ரசூலுல்லாஹ் நீ சாட்சி சொல்ல விட்டுறேன். அவன் அப்படி சொல்லும் போதே காதுல கை வச்சு பிடிக்கிறேன். மா அஸ்மா, நான் கேட்க மாட்டேன். ஒரு காலம் நான் ஒரு நபியா புரிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லும் போது இந்த கையை அப்படி வெட்டுறான், ஒரு தோள்பட்டையோட சேர்த்து. மீண்டும் என்ன ரசூல் ஒத்துக்கன்னு சொல்லும் போது இந்த கையை வச்சு காதை போடுறாரு, இந்த கையை வெட்டுறான். மூன்றாவது முறையாக என்ன ரசூல் எடுத்துக்கன்னு சொல்லும் போது தோல் பூஜத்தை வச்சு காதை மறைக்க முடியாது. இருந்தாலும் அவர் தன்னுடைய மேனி எப்படியாவது காதுக்குள்ள கொண்டு போயிடலாமான்னு அவருடைய வெட்டுப்பட்ட 2 கைகளையும் அப்படியே ஒரு தோலுக்குள்ள கொண்டு வருகிறார். என் உயிர் துடிக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும், துண்டு துண்டாக நான் வெட்டுப்பட நிலையாக இருந்தாலும் ஒரு காலம் ஒன்று நான் ரசூலாக புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லும் போது வெறி கொண்ட முசைலமா ஹபீப் இப்னு ஸைத் அவர்களை மிக கொடூரமாக குத்தி கொலை செய்கிறான். வரலாறுகளை பார்க்கிறோம். இப்படி யார் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அவருடைய சடலத்தை பேக் பண்ணி ஊருக்கு அனுப்புறான். இப்படி ஒரு நிலையை தன் மகனை ஒரு தாய் பார்த்தால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? இதுல என்ன ஒரு சிறப்புனா, அவர் துண்டு ஒவ்வொரு வெட்டப்படும் போது அவர் அல்லாஹ்விடத்தை பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ், யா ரப், எந்த ஒரு முடிவை நான் எதிர்பார்த்து உன்னிடத்தில் நான் ஒப்படைத்தேனோ அந்த முடிவை நான் இதோ அடைந்து விட்டேன் யா அல்லாஹ் என்று கண் கலங்க பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவருடைய உயிர் பிரிந்ததாக நீங்கள் பார்க்க முடியும். சடலத்தை பார்க்கிற தாய்க்கு எவ்வளவு பெரிய மன ரணம் இருக்கணும். ஆனா ஜனாசாவை பார்க்கிற தாய், அந்த தாயுடைய பெயர் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. சிரிக்கிறார்கள், பொன்முறுவல் கொடுக்கிறார்கள். மகனுடைய ஜனாசா பார்த்து யாராவது ஸ்மைல் பண்ணுவாங்களா? அருகில் இருக்கக்கூடிய பெண்மணி கேட்கிறார், என்ன உங்களுடைய மகனுடைய எவ்வளவு மோசமா கொலை செய்யப்பட்டு இருந்து நீங்க எப்படி நீங்க முகத்துல சிரிப்பை காட்டுறீங்க? அப்போது அந்த தாய் சொன்ன வார்த்தை கூடியிருந்த அனைத்து மக்களையும் கண் கலங்க வைத்த ஒரு வார்த்தை. என்னுடைய மகனுக்கு அல்லாஹ் அவர் எதிர்பார்த்த நல்ல முடிவை தானே தந்திருக்கிறான், நான் ஏன் அழுக வேண்டும்? ஒருவேளை முசைலமாவை நபியாக ஏற்றுக்கொண்டு அவர் உயிராக வந்திருந்தால் நான் அழுதிருப்பேன், கண் கலங்கி இருப்பேன், பதறி இருப்பேன். அல்லாஹ்வுடைய ரசூல் தான் நபி என்பதை உறுதிப்படுத்தி அதனால் அல்லவா என் மகன் ஹபீப் கொல்லப்பட்டிருக்கிறான், நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் மகன் எதிர்பார்த்த நல்ல முடிவை அடைந்ததோ இப்பதான் சொர்க்கத்தில் அல்லவா இருப்பான் என்கிற ஆனந்தத்தால் நான் பூரிக்கிறேன் என்று சொல்லும் போது சுற்றியிருந்த மக்கள் அனைவருமே கண் கலங்கிய சம்பவம் தோழர்களே, தாய்மார்களே. எப்படியான ஒரு முடிவு இந்த சஹாபிக்கு! அந்த முடிவை எதிர்கொண்ட அந்த தாயினுடைய வரலாறை நீங்கள் படிப்படியாக எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி எனக்கு மரணம் வரும்போது அல்லாஹ்வுடைய முழுமையான நெருங்கிய அடியாராக நான் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசையும் ஏக்கமும் நிச்சயமாக நமக்கு வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்கள் ஏற்படுத்திய பேரா. ஒவ்வொரு சஹாபியும் இப்படியான நல்ல முடிவை எதிர்பார்த்து அவங்க இருந்திருக்கிறாங்க. நிறைய வரலாறை படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு வரலாறு பார்க்கிறோம். ஆனால் இன்னும் சிலருடைய வரலாறுகளை பார்க்கிறோம். கேட்ட முடிவுக்கு உதாரணமாக புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, 3617வது ஹதீஸ். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டுக்கு சென்றால் எடுத்து படித்து பாருங்கள்.
ஹதீஸ்ல என்ன வருகிறது? கான ரஜுலுன் நஸ்ரானியன், ஒரு கிறிஸ்துவ மனிதர், கிறிஸ்டியனா இருந்தவர் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால மார்க்கத்தையும் தௌஹீதையும் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள்ள வரார். எப்படியான ஒரு நிலை அல்லாஹ் கொடுக்கிறான்? வகரஅல் பக்கரத வ ஆல இம்ரான், பக்கராவையும் ஆல இம்ரான் அடிக்கடி ஓதுவார். இவ்வளவு பெரிய பாக்கிய நன்மை. பக்கராவையும் ஆல இம்ரான் என்ன சிறப்புங்க? என்ன சிறப்பு நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான்? ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி, அது ஓதக்கூடிய அடியானுக்கு அந்த சூராவே வந்து பரிந்துரை பேசும். பக்கரா சொல்லும், ஆல இம்ரான் சொல்லும், யா அல்லாஹ் இந்த அடியான் வசனங்களை எல்லாம் ஓதுனான்னு சொல்லி. இப்படியான ஒரு அமல் டெய்லி அடிக்கடி செய்யக்கூடியவர் யாரு? அந்த கிறிஸ்டியனா இருந்து முஸ்லிமா மாறினவர். அது மட்டும் தானா? ஃபகாத யக்துபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வஹி, ரசூலுல்லாஹ்வுக்காக வஹியை இவர் தான் எழுதி கொடுப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டா நமக்கு எல்லாம் ஒரு மெய்சிலிர்ப்பு ஏற்படுது. ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய வஹி இறங்குறத உணர்ந்து அதை ரசூலுல்லாஹ் சொல்ல எழுதி இருக்கிறாரு. இவருக்கு அப்புறமா தான் மற்ற பெரிய சஹாபி கூட அந்த வசனங்கள் போகும். டெய்லி இப்படி குர்ஆன் கைமா இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய நாட்டம் மீண்டும் ஃபஆத நஸ்ரானியன், கிறிஸ்துவனாகவே மாறிட்டார். மீண்டும் அல்லாஹ்வுடைய எதிர்ப்பு கொள்கையிலே போயிட்டார். போனதோட சும்மா இருந்தாரா? என்ன சொல்றாரு? ஃபகான யகூலு மா யத்ரி முஹம்மத் இல்லா மா கதப்து லஹு, முஹம்மதுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் இத்தனை நாளா என்னத்தை அவருக்கு எழுதி கொடுத்தேன், நான் சொந்தமா யோசிச்சு எழுதி கொடுத்தேன்ல, அதைத்தான் உங்களுக்கு ஓதி காமிச்சார். அவர் ஒன்னும் தெரியாது. இப்படி அவதூறையும் தவறையும் பேசுற அளவுக்கு அல்லாஹ் மாற்றி விட்டான். உடனே பாருங்கள், கமாத்தஹுல்லாஹ், அல்லாஹ் அந்த கிறிஸ்துவருக்கு மௌத்தை கொடுக்குறான். ஃபதஃபனுஹு, அவரை தஃபன் எல்லாம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி அடக்கம் பண்றாங்க. ஃபஸ்பஹ வகத் லஃபலத்துல் அர்து, காலையில போய் பார்த்தா அடக்கம் பண்ண இடத்துல இருந்து அவர் துப்பி கிடக்கிறார். பூமி அவர் துப்பி இருக்கு, பூமி அவரை கொண்டு வந்து வெளில தள்ளிருச்சு. அந்த கிறிஸ்துவர்கள் சொல்றாங்க, இது யாருடைய வேலையா இருக்கும்? முஹம்மதுடைய தோழர்களுடைய வேலை தான். அவரை விட்டு வந்தார்ல, அந்த கோபம் தாங்க முடியாம இப்படி புதைக்கப்பட்டவர் எடுத்து தூக்கி கீழே போட்டாங்க அப்படிங்கிறாங்க. 2வது நாள் இன்னும் ஆழமாக தோன்றி அவர் அடக்கம் பண்றாங்க. 2வது நாள் பார்த்தா ஃபல்லாஃபலத்துல் அர்து, பூமி அவரை துப்பிது. மீண்டும் இந்த முஹம்மது இவ்வளவு வேலை பண்றாரான்னு இன்னும் ஆழமா குழியை தோண்டி அந்த கிறிஸ்துவரை அடக்கம் பண்றாங்க. 3வது நாள் காலையிலும் பார்த்தால் லஃபலத்துல் அர்து, பூமி அவரை துப்பி விடுகிறது, வெளியே வந்து கொட்டுகிறது. அப்போதான் அவங்க விளங்குறாங்க, என்னது? ஃபஅலிமு அன்னஹு லைஸ மினன் நாஸ், இது மக்களுடைய வேலை அல்ல, இறைவனுடைய வேலையாக இது இருக்கும் என்று அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய ரசூலோட இருந்து வஹி எழுதினவருக்கு எவ்வளவு மோசமான முடிவு. கடைசி வரைக்கும் அவர் அடக்கம் பண்ணாம அப்படியே விட்டாங்க. அடக்கம் பண்ணா மேல பூமியை கொட்டிடுது. கடைசியில அழுகி போய் புண்புழுகாக அவர் மரணித்திருக்க முடியும். அதாவது ஜனாதா ஆயிருக்குமா இல்லையா? எவ்வளவு மோசமான ஒரு முடிவு. ரசூலுல்லாஹ் கூட இருந்திருக்கிறாரு, வஹியை பார்த்திருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓதி இருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யல? இறுதி முடிவு ஃபெயிலியர். அல்லாஹ் அவருக்கு சிறந்த முடிவை கொடுக்கல. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. எத்தனையோ போர்க்களங்கள்ல எத்தனையோ விதமான சந்தர்ப்பங்களை நீங்க படிக்கிறீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர்ல கலந்து கொண்டவருக்கு 2 வகையான நிலை அல்லாஹ் தருகிறான். 2 சம்பவத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க. ஒரு போர்ல ஒருத்தர் கலந்துக்கிறாரு. யாரு? எதிர் அணியில கலந்துக்கிறார், முஸ்லீமுடைய அணியில கிடையாது. காஃபிருடைய அணியில கலந்து முஸ்லீம்களை வெட்டி கொள்றாரு. அப்போது அவர் யோசிக்கிறார், இந்த முஸ்லீம்கள் வந்து இவ்வளவு ஆர்வமா போர் செய்யறாங்க, நம்மளால உலகத்துக்காக போர் செய்யறோம், இவங்களுடைய போர்க்களத்துடைய விதை வேற மாதிரி இருக்கே. அந்த நேரத்துல நடுவுல அல்லாஹ் உள்ளத்துல அவருக்கு இஸ்லாத்தை போறோம். ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நபியே, நாங்கள் இப்போ இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டால் என்னுடைய நிலைமை என்ன, எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாரு, வலக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார். உடனே முஸ்லிம்கள் அணியிலே நின்று கலிமா சொல்லி போர் செய்கிறார். எந்த எதிரிகள் அணியிலே நின்று போர் செய்தாரோ அதே எதிர் அணியில் இருந்த ஒருவர் இவரை கொல்லுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். ஒரு நாள் காலையில காஃபிர், மாலையில முஸ்லிம், முஸ்லிமா இருக்கும் போதே கொல்லப்பட்டு ஷஹீதாகிறார். அவருடைய ஜனாசா வருகிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இவருடைய நிலைமை என்ன? இவருடைய நிலைமை என்ன? இவருக்கு என்ன சொர்க்கமா நரகமான? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹலல் ஜன்னா, இவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். சொர்க்கமா நரகமா கேக்குறீங்களப்பா, நீங்க கேட்கும் போதே ஆல்ரெடி இவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விட்டார். லம் யஸ்ஜுத் லில்லாஹி
சஜிதத்தன் வாஹிதா, அல்லாஹ்வுக்காக ஒரு சஜிதாவை கூட செய்யாமல் சொர்க்கம் சென்றவரை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இதோ இந்த தோழரை பாருங்கள் என்று ஷஹீதானவரை பார்த்து பெருமானார் சொன்னார்களே, இவருக்கு எப்படியான ஒரு முடிவு? காலகாலமா இபாதத்திலே அமல் செய்து போர்க்களத்துல ஒருத்தர் கலந்துக்கிறார். சஹாபாக்கள் நினைக்கிறாங்க இவரை விட போர்ல வெற்றியை பெறக்கூடியவர் யாருமே இருக்க முடியாது, இவரால் தான் முஸ்லிம் வெற்றி கிடைக்க போகுதுன்னு நினைத்த ஒருவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னது, இவர் ஒரு நரகவாசி. ஏன்னா அன்னைக்கு நைட்டே எந்த வாளை வச்சு போர் பண்ணாரோ அந்த வாளையே குத்தி தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த போர்ல அவர் ஷஹீதாக இருந்தால் நல்ல முடிவினுடைய சிறப்பை அடைந்திருப்பாரா இல்லையா? அவருக்கு அல்லாஹ் டக்குன்னு மாட்டி விட்டானா இல்லையா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நீதமானவன், நியாயமானவன் தான். அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்படியானால் நம்ம மனசுல எவ்வளவு பெரிய கலக்கம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையில் அல்ல, ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலையும் ஒவ்வொரு துஆவிலையும் நாங்கள் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் யா ரப்பே, எங்கள் முடிவை நீ மோசமானதாக்கி விடாதே, நீ வெறுக்கக்கூடியதாக ஆக்கி விடாதே, நீ நேசிக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கு ஆக்கு, நீ விரும்பக்கூடிய நிலையில் எங்களுக்கு ஆக்கி என்று கதற வேண்டிய நிலை இந்த சம்பவங்களை எல்லாம் படிக்கும் போது நம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். தோழர்களே, தாய்மார்களே, அப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும், மக்களே, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டுமானால் அமல்களை, மற்ற நட்பு விஷயங்களை பிறகு நோவினப்படுத்தலாம் மன்னிங்க, ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க. இதெல்லாம் செஞ்சா நல்ல முடிவு கிடைக்கும். நீங்க குடிங்க, நடுவுல சிந்தனை மாறாம இருங்க. நீங்க முடிஞ்சவங்க குடிச்சா கொடுத்தானே, சரி ஓகே கொடுத்துட்டீங்க. ஏன்னா டீன் கொடுக்க ஆரம்பிச்சா ஆர்வமா கவனிச்சுட்டு இருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அப்படியே நமக்கு மைண்ட் மாறும். அதுதான் சொல்ல, வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே டீ குடிங்க, அப்படியே சிந்தனை தராம கவனிங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒவ்வொரு நிலையிலும் பார்க்கிறோம். ஒரே போர்ல கலந்துக்கிட்டவர் ஷஹீது, ஆனா மார்க்கத்துக்காக பல முறை போர் செய்து ஷஹீதாக வேண்டிய நிலையில கடைசியில் தற்கொலை பண்ணி ஒருத்தர் கெட்ட முடிவை அடைந்து விடுகிறார். அப்படியான அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தோழர்களே, தாய்மார்களே, நமது முடிவு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் இருக்க வேண்டும், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய முறையில் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஏக்கம், கவலை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படியான கவலை அன்றைய சஹாபாக்களுக்கு நிறையவே இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு படிச்சுட்டீங்க. அவரை காட்டில ஒரு நபி தோழர்கள் சிறந்தவரை நீங்க காமிக்க முடியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள். தோழர்களே, உங்கள் எல்லோருடைய உதவிக்கு நான் கைமாறு செய்து விட்டேன், ஆனால் அபூபக்கருடைய உதவிக்கு என்னால் கைமாறு செய்ய முடியாது. அவருடைய உதவிக்கு அல்லாஹ்வே கைமாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறார் என்று சொன்ன ஒரு அபூபக்கர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போய் வந்த நேரத்தில் எல்லோரும் மறுத்த நேரத்திலே ரசூல் சொல்லியிருந்தால் உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன் சொத்தினுடைய அனைத்தையுமே மார்க்கத்துக்காக கொடுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், போர்க்களம் என்று வந்தால் முதன்மையாக நிற்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், ஆட்சி காலத்தில் நீதமாக நேர்மையாக நடந்து மக்களுக்காகவே வாழ்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், கடைசியில் இறுதியாக இவர் சொர்க்கவாசி என்று பெருமானாரின் நாவால் சொல்லப்பட்ட சுபச்சித் அளிக்கப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரண நேரத்திலே இருக்கும்போது கதறினார், அழுகிறாரு. எனக்கு நல்ல முடிவு எல்லாம் தர வேண்டுமே என்று அவர் பதற வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? எதை நினைத்து அவர் அழுகிறாரு? நான் இத்தனை மாதங்களாக ஆட்சி பொறுப்பில் இருந்தேன், நான் வேண்டான்னு சொல்லியும் பைத்துல் மால்ல இருந்து நீங்க எனக்கு சில பொருள்களை கொடுத்தீங்க மாத ஊதியமாக, ஆனா அல்லாஹ்வுக்கு நான் பயந்து அதை நான் செலவழிக்காமலேயே நான் வைத்திருந்தேன். இப்போது அவர் செலவழிச்சிருந்தாலும் அவருக்கு அது ஹலால் அல்லாஹ் கொடுத்தது, இருந்தாலும் இந்த பொருளை நான் என் கையில் வைத்திருக்கும் நிலையில் எனக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் என் மறுமையின் கதி என்ன? அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். தோழர்களை, தயவு செய்து நீங்கள் கொடுத்த இந்த பைத்துல் மால் செல்வதை நான் பைத்துல் மாலையே நான் சேர்க்க என்று சொல்லி அதை ஒப்படைத்த பின்னால் அவருடைய மனம் அமைதியானது. நல்ல ஒரு முடிவையும் அந்த தோழருக்கு அல்லாஹ் தந்தானே. அவருடைய பதட்டத்தினுடைய உச்சகட்டத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு ஏகி தவியாய் துடியாய் துடித்த ஒரு காட்சி. அப்படியானால் நான் இன்றைக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், நைட் தூங்கும் போது எவ்வளவு ஆபாசத்தில் மூழ்கி தூங்குகிறேன், அல்லாஹ்வை என்ன நேரம் இல்லை, குர்ஆனை ஓத நேரம் இல்லை, நட்போடு வாழ நேரம் இல்லை, பிறருடைய குறையை மன்னிக்க நேரம் இல்லை என்று சொன்னால் என் கதி எப்படியா மறுமையிலே இருக்கும்? அந்த நல்ல முடிவு கிடைக்காமல் போய்விட்டால், அல்லாஹ் வெறுக்கத்தக்க முடிவாக அமைந்து விட்டால் அல்லாஹ் எப்படி என்னை குவித்துக் கொள்வான் என்கிற ஒரு கவலை நமக்கு வர வேண்டும். தோழர்களே, அப்படியான கவலையோடு சஹாபாக்கள் வாழ்ந்ததினால்தான் சிறந்த முடிவை, அவன் நேசிக்கக்கூடிய முடிவை அல்லாஹ் இந்த மக்களுக்கு தந்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை நாம் எத்தனை முறை படித்தாலும் நம்முடைய கண்கள் குளமாகிவிடும். குறிப்பாக அவருடைய மரண நேரம், ஃபைரோஸ் அபு லுகுலு என்கிற ஒரு கயவனால் குத்துப்பட்டார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. வயிற்றில் ஏற்பட்ட அந்த குத்துக்காயம் பெரிய அளவுக்கு அவருக்கு வலியையும்
சேதத்தை உண்டாக்கியது. எந்த அளவுக்குன்னா வாயில எதை ஊத்தினாலும் வயிற்று வலி அப்படியே வெளியேறும், பாலை ஊத்தினா அப்படியே ரத்தமா வெளியேறும். அப்படியான அளவுக்கு பெரும் காயத்தோடு அவருடைய கடைசி நேரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் துடிக்கிறார். அவர் வெறும் தரையில் அப்படியே சாய்ந்து படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் படக்கூடிய பாட்டை அவருடைய மகனார் இப்னு உமரால் பார்த்து சகிக்க முடியல, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அருகிலே வந்து அமைதியோடு தந்தையை வருடியவாறு கேட்கிறார். அருமை தந்தையே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உடம்பிலிருந்து ரத்தம் வெளிவருவதை என்னால் பார்க்க முடியவில்லை. உங்களுக்காக நான் சிறிது பஞ்சுக்கள் அடக்கி வைக்கப்பட்ட மெத்தை நான் ரெடி செய்வா, தயாரிக்கவா? அந்த பஞ்சு மெத்தை நான் உங்களை அப்படியே கொஞ்சம் சாய்த்து அமர வைத்தால் அதில் கொஞ்சம் ஏறி நீங்க படுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய வழிக்கு அது இதுவாக இருக்குமா இல்லையா? கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையா? அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு தலகாணி ரெடி பண்றது பாப்பாட்ட அனுமதி கேட்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் மகனே வேண்டாம், அல்லாஹ் எனக்கு சிறந்த முடிவை தர வேண்டும் என்ற கலக்கத்தில் நான் இருக்கிறேன். ஒருவேளை இந்த பஞ்சு மெத்தையில் நான் படுத்திருக்கும் நிலையில் என் உயிர் பிரிந்து விட்டால் இதனால் எனக்கு என்ன முடிவு கிடைக்கும் என்கிற கவலையில் நான் சொல்கிறேன், வேண்டாம் மகனே என்று சொல்கிறார். தந்தையே, தந்தை, அப்படியானால் என்னுடைய மேலே என்னுடைய தொடையில் கொஞ்சம் ஏறிங்க சாய்ந்து படுத்துக் கொள்ளுகிறேன். வேண்டாம், நான் அந்த மன்னரை குழியில் தனியாக தானே வெறும் தரையில் தானே படுக்க வேண்டும், யார் எனக்கு உதவியாக இருப்பார்கள் என்று ஒரு சாதாரண மெத்தையிலே படுக்க வைப்பதை கூட தன்னுடைய மரணத்திலே அது ஒரு பெரிய தவறாகி விடுமோ என்று ஏங்கி கலங்கிய உமர். இப்படியான உமர் அவர். எந்த உமரின் நாவால் அல்லாஹ் பேசுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களோ, எந்த உமர் ஒரு தெருவிலே வந்தால் இன்னொரு தெருவிலே ஷைத்தான் பதறி ஓடுவானோ, அப்படியான உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுமையினுடைய அதாவது மிஅராஜினுடைய இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு முத்தான மாளிகையை பார்க்கிறார். அழகான ஒரு மாளிகை. பெருமானாருக்கு அதை பார்ப்பதற்கு பெரிய ஒரு ஆர்வம், உள்ள போய் பார்க்கணும். ஆனால் இது யாருக்குன்னு கேட்டாங்க, இது உமர் இப்னு கத்தாபுக்கான மாளிகை என்று சொல்லப்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் பார்க்காமலே வந்துட்டார். கீழே வந்து சொல்கிறார்கள், அந்த மாளிகை அவ்வளவு அழகாக இருந்தது, அது உமருக்கு என்று சொல்லப்பட்ட போது ஏதோ அவர் அனுமதி இல்லாமல் நான் சென்றால் அவர் ரோஷக்காராயிற்றே, கோபித்துக் கொள்வாரோ என்கிற ஒரு நினைப்பில் நான் பார்க்காமலே வந்துவிட்டேன் என்று சொல்லும் போது உடனே மக்களை எல்லாம் தள்ளிவிட்டு ஓடோடி வந்து பெருமானாருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்கள் மூலமாக அல்லவா அல்லாஹ் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை தந்தான், ஈமானை தந்தான், நீங்கள் போய் பார்ப்பதால் நான் கோபித்துக் கொள்ள போகிறேனா என்று சொல்லும் போது உன் நட்பை அல்லாஹ் புரிந்து கொள்வான் உமரே என்று பெருமானாரும் சிலாகித்து சொன்ன உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண நேரத்திலே ஒரு பஞ்சு மெத்தையிலே படுக்க வைப்பதால் தன் முடிவு தீய முடிவாகி விடுமோ என்று கதறுதான் என்று சொன்னால் எனது உங்களுடைய நிலைமை என்ன? எனது உங்களுடைய நிலைமை என்ன? யோசித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. எனக்கு மௌத்தே வராது, வந்தால் நல்ல மௌத்தா வரும் சொல்லி யாராவது உறுதிப்பட சொல்ல முடியுமா? அந்த நம்பிக்கை இருக்கு, நல்ல மௌத்து கிடைக்கின்ற ஆர்வத்தோட முயற்சியோட இருக்கணும். ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் எப்படி புரட்டுவான் தெரியாதா இல்லையா? எனவேதான் அல்லாஹ்ட்ட கதற வேண்டும், யா அல்லாஹ் என் ஈமானை நிலைத்து வை, யா அல்லாஹ் என் ஈமானை உனக்கு நெருக்கமாக வை, யா அல்லாஹ் எப்போதும் எனக்கு ஷைத்தானிய காரியங்களை அழகுபடுத்தி காண்பித்து விடாதே, ஒரு தவறிலே தடுமாறி நின்று கொண்டிருக்கும் போது அப்போது என்னுடைய ரூஹை பறித்து என்னை கேவலப்படுத்தி விடாதே என்கிற அந்த கவலையுடன் உடைய துஆவை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. அப்படியான ஒரு முடிவு, அப்படியான ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் உண்டு. என்ன அந்த காரியம்? அல்லாஹ் கொடுத்த ஈமானையும் ஹிதாயத்துடைய ருசியை நாம் ஒவ்வொரு நாளும் ருசித்து ரசித்து அந்த ஈமானை வெளிப்பாடாக நம் வாழ்க்கை அமைந்தால் நல்ல முடிவை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் இன்ஷா அல்லாஹ் தருகிறார். இனி அடுத்து இரண்டாவது பகுதி, ஒருவருக்கு நல்ல முடிவை அல்லாஹ் தந்து விட்டால் அல்லது தரப்போகிறார் என்று சொன்னால் அதற்கான சில சிம்டம்ஸ், சில அடையாளங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது முதலாவது விஷயம், மரண நேரம் சக்கராத்துடைய நிலையில இருக்கும்போது எவ்வளவு ஒரு பதட்டமா இருக்கும். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்ம வெளிநாட்டு போறோம்னா கூட இருப்பாங்க, நைட் எல்லாம் நமக்கு தேவையான செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்குள்ள போனா நம்ம தனியா நிற்கிறோம், நம்ம தான் நம்ம வேலையை பார்ப்போம். அந்த மாதிரி என்னதான் உறவுகள் நண்பர்கள் சூழ நம் இருந்தாலும் அந்த மரண நெருக்கத்தில் உயிர் தொண்டை கூடி அடைகிற நேரத்தில் நமக்கு ஒரு பீதி வரும், ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திடுக்கம். அப்போது நாம் நல்ல மௌத்து அடையக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்புவான். 41வது அத்தியாயம் 30வது வசனம், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. நம்மலாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஆயத், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. எங்கள் ரப் அல்லாஹ் என்று சொல்லி யார் அதிலே உறுதியாக நிலையாக நிற்பார்களோ அவர்களுடைய சக்கரா மரண திடுக்கத்தில் இருக்கும்போது
மலக்குகள் வருவார்கள். ஏன் பயப்படுற, நீ ஏன் கவலை கொள்கிறாய், நீ கவலைப்படாத, பயப்படாத என்று நம்மை சமாதானப்படுத்துவார்கள். இது நல்ல முடிவினுடைய அடையாளமா இல்லையா? யோசித்து பாருங்கள். யார் நம்முடைய கவலை துடைக்க வருகிறார்கள்? தாயா, தந்தையா, உறவுகளா, மற்ற உலக நபர்களா? இல்லை, அல்லாஹ்வுடைய மலக்குகள் வருவார்கள். எந்த சோனத்தை லட்சியமாக உணர்வாக கொண்டு நீ வாழ்ந்தாயோ அந்த சொர்க்கம் உனக்கு வாக்களிக்கப்பட்டாச்சு. அல்லாஹ் அதை சுபச்செய்தியாக சொல்லி அனுப்பி இருக்கிறான். அடியானே, நீ பதறாதே, நீ எதிர்பார்த்த நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் என்று நம்முடைய முகங்களை எல்லாம் பார்த்து அந்த சக்கராத்திலே மலக்குகள் சொல்லுவார்களே, இது நல்ல முடிவினுடைய அடையாளம் தோழர்களே. அப்படியான ஒரு வார்த்தை என்னை பார்த்து, என் தாய் தந்தையை பார்த்து, என் உறவுகளை பார்த்து, என் மக்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்கிற ஆசை இந்த விஷயத்தின் மூலமாக எனக்கு உங்களுக்கு ஏற்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரண நேரத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். என்ன, அல்லாஹ்வை நாம் பார்க்க போகிறோம், அல்லாஹ்வை நாம் பார்க்க போகிறோம் என்கிற ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதுவும் நல்ல முடிவுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னும் அடுத்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இருக்குமோ தஹலல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உறுதி. இப்படியான நிலையாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சில பேரை பார்க்கிறோம், என்னோட வாப்பா மரணிக்கிறதுக்கு 2 வாரம் முன்னாடி அலெக்ஸா கலிமாவா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நாங்க யாருமே சொல்லிக் கொடுக்கல, அவரா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நம்ம காது கூட கேட்கிறோம். அதே மாதிரி பலர்கள் பெரிய இபாதத்தாலியா இருப்பாங்க, போய் கலிமா சொல்லி கொடுத்தாலும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்க்கிறோம். நம்முடைய உலகத்துல கடைசி வார்த்தையாக நம்ம மனசு நெகில் அல்லாஹ்வை புகழ்ந்து அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் சொல்லும்போது அதே நிலையில் எனக்கு மரணம் வருமா இல்லையா? இவர்களுக்கு நல்ல முடிவினுடைய நிலை அல்லாஹ் உண்டாக்குகிறான். அவர்கள் சொர்க்கத்துக்கும் செல்கிறார். யாருடைய சாபத்தில் நாம் இருந்து விடக்கூடாது. முக்கியமா தாய் தகப்பன் பெற்றோருடைய மன வெறுப்பில் நாம் இருந்து விடக்கூடாது. யாருடைய மனசை புண்படுத்தி இருக்கக்கூடாது. இப்படியா நிறைய விஷயங்கள் இமாம்கள் எடுத்துக்கிறார்கள். கடைசியில் நமக்கு இந்த கலிமா வர வேண்டும் என்றால் இது எல்லாவற்றும் சரியாக இருந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். இது ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, புரைதா என்கிற ஒரு சஹாபி அவருடைய நோய்வாய்ப்பட்ட சகோதரனை பார்க்க போறார். பார்த்தா அவர் நெத்தியெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி விடவிடத்து இருக்கிறார். புரைதா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இது என்னுடைய சகோதரன் மரண நெருக்கத்தில் இருக்கிறான், ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், அவன் நெத்தியெல்லாம் வேர்த்துட்டு இருக்கு யா ரசூலுல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அல் முஃமின் யமூது பி இர்கில் ஜபீன், முஃமின் நெற்றி வியர்வையோடு தான் மரணிப்பான். ஒரு மூமினுடைய மௌத்துல இது நீங்க பார்க்கலாம், நெத்தி வேர்த்து இருக்கும். பல பேருடைய மௌத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, இதுல அவர் அதாவது வர்றாருப்பா, ரொம்ப ஒரு உடம்பு உழுக்கி காட்டுதுப்பா, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அது மூமினுடைய மௌத்து எப்படிதான் இருக்கும், அதுன்னு ஒருத்தருக்கு நெத்தி வேர்வையே வரல கெட்ட முடிப்பா சொல்லிடவும் கூடாது. அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிம்டம்ஸாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மாதிரியான ஒரு அடையாளத்தையும் பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமுல் ஜும்ஆ, எந்த ஒரு முஸ்லிம் வெள்ளிக்கிழமை என்று மரணிக்கிறாரோ, அவ் லைலத்துல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது வேலைக்கிழமை நைட்டுங்கிறோம்ல, வேலைக்கிழமை நைட்டு என்ன சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை இரவுங்கிறோம், அப்படி மரணிக்கிறாரோ, இல்லா வகஅல்லாஹு ஃபித்னத்துல் கப்ரி, கபருடைய ஃபித்னாவை விட்டு, சோதனை விட்டு அல்லாஹ் அவரை காப்பாற்றாமல் இருப்பதில்லை. அதுக்கு ஒரு கெட்டவன் பாவி வெள்ளிக்கிழமை மௌத்தாயினா அவனுக்கு இந்த நிலைமையா? அப்படி அல்ல. இறைவனை நெருங்கி இஹ்லாஸோடு முழுமையான ஈமானோடு அல்லாஹ்வை புகழ்ந்து ஒருத்தர் வாழக்கூடியவரு வெள்ளிக்கிழமை மௌத்தாயிட்டாருன்னா அல்லாஹ் நாடினால் அவருக்கு என்ன இருக்கும், சிறந்த முடிவு கிடைக்கும். நிறைய இதுல பலகீனமான செய்தியை பார்க்க முடியும். அதாவது மக்கா மதீனால மௌத்தாயிட்டா அவங்களுக்கு கபர் விசாரணை கிடையாது. அதாவது ரமலான்ல மௌத்தாயிட்டா நேரடியான சொர்க்கம், இப்படி எல்லாம் பலகீனமான இட்டுக்கட்டி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு ஹதீஸை வச்சு பார்க்கும்போது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸை வச்சு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை மரணிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான், சிறந்த ஒரு முடிவாக அதை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அடுத்து பாருங்க, ஷஹீதாகி மரணிக்கிறது, அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்து மரணிக்கிறோம் பாருங்க, இதுதான் நல்ல மௌத்தினுடைய ஒரு யதார்த்த நிலையை பார்க்கிறோம். இதுதான் சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க, இறைவனுடைய மார்க்கம் போக வேண்டும், அல்லாஹ்வுடைய கலிமாவை மக்களுக்கு சொல்வதில் உயிர் போக வேண்டும். அப்படியான ஆசையோடு அந்த ஷஹீதாகி கொல்லப்படுறோமா இல்லையா, அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த முடிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஷஹீத் என்று சொன்னால் பலதரப்பட்ட வகையா இருக்குது. எப்படி இடுபாடுகளை சிக்கி மரணிப்பது, நெருப்புல கருகி மரணிக்கிறது, நீர்ல மூழ்கி மரணிக்கிறது, பிரசவ வேதனையில மரணிக்கிறது, இஹ்ராமுடைய ஆடையில மரணிக்கிறது, இப்படியான மௌத்துன்னு பார்க்கிறோம். இந்த மௌத்துல ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கேட்டாலும் கூட ஒரு இறை விசுவாசி இப்படியான மௌத்து வந்துருச்சா
அப்ப அல்லாஹ்வுடைய அருளால நல்ல முடிவு தான் இவருக்கு. என்னப்பா தொழுகையாளிப்பா, போனா இல்லைன்னு சொல்ல மாட்டாருப்பா, பார்த்தா ஆக்சிடென்ட் 2 துண்டாகி செதறி மூத்தாயிட்டாரு. இப்பெல்லாம் கேவலமா பேசக்கூடாது. அல்லாஹ் யார ஒரு இறந்து போனவர் நல்லவரோ கெட்டவரோ அவருடைய முடிவை குறித்து பேச நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அல்லாஹ் செய்ய முடியும். நல்லவராக இருந்திருந்தால் அந்த விபத்தின் மூலமா நல்ல ஒரு முடிவை தான் நல்லா கொடுத்துருப்போம், நம்ம நம்பணும். அது நல்ல முடிவினுடைய அடையாளம் தான் தான் பார்க்கிறோம். இப்படியான ஷஹீதுகளாகி ஆசைப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தா அது நல்ல முடிவினுடைய ஆசை. அதாவது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு படிக்கிறோம். அவங்க எவ்வளவு போர்க்களத்துல எவ்வளவு பெரிய வீரமான செயலை பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளவு ஒரு தளபதியாக வாழ்ந்துக்கிறாங்க. ஆனா அவர் சக்கராத்துல இருக்கும்போது அழுகுறார். என்னென்ன நான் எவ்வளவு பேரை போர்க்களத்துல தளபதியை நின்று நான் நிர்வகிச்சிருக்கிறேன், என் கண்ணால் என்ன மக்கள் ஷஹீதாகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆனா எனக்கு கடைசியில ஷஹீதாகி மரணிக்கிற ஒரு முடிவு கிடைக்கலன்னு அழுகுறார். அப்ப அவருடைய நெருங்கிய தோழர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னது ஞாபகம் இல்லையா ஹாலிதே, அல்லாஹ்வுடைய வாள் ஒரு காலம் வீழ்த்தப்படாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்க அல்லாஹ்வுடைய வாள் தானமா, எதிரிகளால் நீங்க குத்துப்பட்டு கொல்லப்பட மாட்டீங்கன்ற ஒரு அறிவிப்பு இருக்கா இல்லையான்னு அவர் சமாதானமே ஆனார். அப்படியான சஹாபாக்கள் ஆசை கொள்ற அளவுக்கு என்னதுங்க அவங்க ஷஹீதுகளாய் மரணிக்கிறத ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியாக திடீர் என்ற ஃபுஜாத்துல் மவுத். ஃபுஜாத்துல் மவுத்னா திடீர் என்று மரணம் வருவது. இதை சில பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க, இந்த மவுத் வர வேணாம். ஆனா ஒருத்தருக்கு இந்த மவுத் வந்துருச்சுன்னு சொன்னால் அது நல்ல முடிவினுடைய அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கிடக்காம, நம்ம ஒரு வயசானவங்க சொல்லுவாங்க, கிடக்காம யாருக்கும் தொல்லை கொடுக்காம, ரொம்ப நோய் நொடியில வாடிடாம, வயோதிக முத்திராம டக்குன்னு மவுத்தாயிரணும், மவுத்தாயி டக்குன்னு எடுத்து போட்டுருங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நல்ல ஒரு முடிவு நமக்கு கிடைக்கிறதாக இருந்தால் ஒரு அடையாளமாக நல்லா இருப்பாரு, அல்லாஹ்வுடைய ஒரு அடியான வாழ்ந்துட்டு இருப்பார், திடீர்னு மவுத்து வந்து நல்லபடியா போயிருப்பார். இப்படியான ஒரு மவுத்து சிலருக்கு ஏற்பட்டாலும் கூட அது நல்ல முடிவினுடைய அடையாளமாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இப்படியான நல்ல ஒரு முடிவெல்லாம் கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 5 கட்ட விஷயங்கள் இருக்கிறது. 5 பாயிண்ட்ஸ். இந்த 5ஐ நாம் செய்யும் போதுதான், இது நிறைய இருக்குது, முக்கியமான சில விஷயங்களை பார்க்கும்போது நல்ல முடிவை எதிர்பார்த்து நம்ம எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த முடிவை இன்ஷா அல்லாஹ் தரணும். அதற்கான ஒரு அர்ப்பணிப்பை நாம் தர வேண்டுமானால் அல்லாஹ் தந்த அனைத்தையும் பொருந்திக் கொண்டு நிஅமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அல்லாஹ் தந்ததை, அதான் ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், நம்ம ஒரு தண்ணி குடிக்கிறீங்களா, ஒரு சேர்ல உட்கார, எதுவா இருந்தாலும் இறைவா நீ கொடுத்த அருட்கொடை, நீ கொடுத்த இந்த ஆரோக்கியம். இத்தனை பேர் பார்க்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்ல ஒரு உடல் தாக்கத்தை கொடுத்துருக்கான். ஆனா பலர்களை பார்க்கிறோம் நோய் நொடியில. நீங்க ஒருத்தர் சொல்றாரு, அவர் தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு கேன்சர், ட்ரீட்மெண்ட்டுக்காக கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போனா சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கேன்சர் வரும், இளைஞர்கள் 17-18 வயசுக்கெல்லாம் கேன்சர். இவ்வளவு அவங்க போயிட்டு வந்தா பெரிய ஒரு மன ஒழுக்கமா இருக்குங்கிற யோசித்து பாருங்கள். இப்படி நோய் நொடிகள், சிரமங்கள் இதெல்லாம் விட்டு நல்லா இவ்வளவு காப்பாத்திருக்கிறானே, எனக்கு கொடுத்த அனைத்துமே அல்லாஹ்வுடைய நியமத் தான் சொல்லி ஒவ்வொன்றும் நீங்க ருசிச்சு அல்லாஹ்வை நீங்கள் பொருந்தி பாருங்கள். அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய மரணமே வேற சிறந்த ஒரு நிலையாகத்தான் இருக்கும். இரண்டாவது, இப்படியான மௌத்துக்காக நாம் நிறைய துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து துவா, எனக்கு நல்ல முடிவை கொடுத்துறியா அல்லாஹ், நீ வெறுக்கக்கூடிய முடிவை கொடுத்துறாத. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா இல்லையா தன்னுடைய மரண நேரத்தில்? கடைசி ரசூலுல்லாஹ் கேட்ட துவா என்னங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நிச்சயமாக மௌத்திற்கு சக்கராத் என்கிற கொடிய நிலை உண்டு. யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, உன் கருணையை தா, நீ நேசித்த நல்ல அடியார்களோடு என்னை சேர்த்து வைத்து விடு. நல்ல முடிவை ரசூலுல்லாஹ் கேட்கிறான் கடைசியா. இப்படியான துவாவை நான் ஒவ்வொரு நாளும் 2வதா கேட்கணும். 3வது, இயன்ற வரை சதக்கத்துல் ஜாரியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிளான் பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம மௌத்தாயிட்டா நம்ம கூட வரும். அப்படியான சதக்கத்துல் ஜாரியா நம்ம அதிகமாக செய்ய 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 மார்க்கப்படி செய்ய செய்ய அந்த முடிவை நோக்கி நாம் நல்ல முடிவை நாம் பயணிக்கிறோம். 2வது, நம்முடைய வெளித்தோற்றத்தை அழகுபடுத்திக்கிறோம். நல்ல ட்ரெஸ் போடணும், ஒரு சின்ன வெள்ளை முடி வந்துட்டாலும் கூட அதை ரெடி பண்ணிக்கணும். நம்முடைய முகாமைப்பு அப்படி இருக்கணும், நம்முடைய ட்ரெஸ் கோட் இப்படி இருக்கணும். எல்லாம் நம்முடைய உடலை அழகுபடுத்தி தப்ப அல்ல, மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆனா அதை விட நம்முடைய கல்வை அழகுபடுத்தி கொண்டால் நல்ல முடிவை நாம் எதிர்பார்க்கலாம். நல்லா உழைக்கிறவையினால் நம்முடைய கல்வி அழுக்காக இருந்துச்சுன்னு நல்லா நம்முடைய உடல் அமைப்பையோ நம்முடைய அழகையோ நம்முடைய செல்வத்தை பார்க்கறதில்லை. இன்னல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலி. அப்படியான உள்ளத்தை நாம் சீர் செய்ய வேண்டும். இறுதியாக சுவனத்தை லட்சியமாக கொண்டு நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய லட்சியம் உலகத்துல பலவிதமான நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வை சந்திக்கணும். சொர்க்கத்துல என் முகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானா இல்லையா, உனக்கு ஏதாவது வேணுமாயா, உனக்கு ஏதாவது தேவையா நல்லா கேட்பான்.
எதுவும் வேணாம் யா அல்லாஹ், எல்லாத்துக்கும் கொடுத்துட்ட ரப்பே. அதை மீறி அல்லாஹ் சொல்லுவான், என்ன அந்த அடியார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும். அல்லாஹ் தன் உருவத்தை காண்பித்து கொடுப்பான். அதுக்கப்புறமும் அல்லாஹ் கேட்பான், இதை தாண்டி நான் உங்களுக்கு செய்ய போறேன், உன்னை சொர்க்கத்துக்கு வந்துட்டு உன்னையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அல்லாஹ் எங்களுக்கு இருக்கு? இல்லை அடியானே, இதற்கு மேல் நான் உங்களுக்கு ஒரு சிறப்பை தருவேன். இனிமேல் நான் உங்க மேல போகவே படமாட்டேன். அலைக்கும் ருதுவானி, என் அன்பு தான் உங்களோட எப்பவுமே இருக்கும் நல்லா சொல்லுவானே. இப்படியான ஒரு வார்த்தை என்னை பார்த்து, என் தாய் தந்தையை பார்த்து, என் உறவுகளை பார்த்து, என் பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் சொல்லணுங்கிற அந்த லட்சியத்தோடு நாம் வாழும்போது அல்லாஹ் அக்பர் சிறந்த முடிவை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம் நமக்கு எல்லாம் இஸ்லாத்தை தந்து, குறிப்பாக இஸ்லாம் என்றால் என்ன, தௌஹீத் என்கிற அந்த ஒரு உண்மை நிலை அறிய வைத்திருக்கிறான். போன வாரம் கூட ஒரு ஊருக்கு பயணம் போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா தர்கா ஒளிப்பு கூட்டம் தான் வச்சிருந்தாங்க. இவ்வளவு பிதாக்கள், எவ்வளவு ஷிர்க்குகள், அல்லாஹ்வுக்கு சாய்க்க வேண்டிய தலையை ஒரு கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்துக்கும் நம்முடைய இஸ்லாமின் பேர்ல எவ்வளவு பெரிய பிதாக்கள் ஷிர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் அல்லாஹ்வுடைய உதவி கேட்காம தாய் தகடுகள் அவுலியாங்கிற பேர்ல போய் கொண்டு இருக்கிறார்கள். இப்படியான ஷிர்க்கில் இருந்து பிதாக்களை அல்லாஹ் பாதுகாத்து உண்மையான இஸ்லாத்தை நமக்கு புரிய வச்சிருக்கானா இல்லையா? அந்த இஸ்லாத்தை முழுமையாக புரிந்து அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு அமலில் நாம் ஆர்வமாக இருந்து, சகோதரத்துவத்தோடு இருந்து, யாருடைய குறையை பெருசுபடுத்தாம எல்லாரையும் மன்னித்து அவங்க குறைகளை மறைத்து நாம் வாழும்போது, நிறைய தர்மங்களை செய்யும் போது, அடுத்தவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் போது, இந்த சொன்ன 5 அம்சங்களையும் பின்பற்றும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த முடிவை தருகிறான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும், நீண்ட ஆயுள் என்றால் அவனை முழுமையாக புரிந்து விளங்கி வாழ்வதற்காக, மரணிக்கும் போது அல்லாஹ்வை முழுமையாக நெருங்கி இந்த நல்ல மௌத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் பெற்று கடைசி வார்த்தையாக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்து அவன் பொருந்திக் கொண்டு மலக்குமார் நமக்கு ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்தி நம்முடைய ரூஹை இலகுவாக பறித்து முழுமையான ஒரு வெற்றி அல்லாஹ் நமக்கு மரண நேரத்திலேயும் மன்னரையினுடைய நிகழ்வுகளையும் தந்து மறுமையில் நம்முடைய ரசூலோடு எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய எல்லா விசாரணைக்கும் எல்லா விதமான நல்ல பதிலை, முழுமையான பதிலை சொல்லி இலகுவான விசாரணை நம்மை அல்லாஹ் விசாரித்து அல்லாஹ்வுடைய எந்த கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி விடாமல் நாமும் நம் குடும்பமும் அனைவரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நல்ல முடிவை அடைந்து வெற்றியாளருடைய பட்டியலில் இணைந்து பெருமானாரோடு செல்லக்கூடிய சிறந்த உயர்ந்த ஒரு வாய்ப்பை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் மக்கள் தொடர்ந்து வாங்க, மக்கள் சப்போர்ட் பண்ணி கூட்டுவாங்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நெருங்கி இருக்கும், இங்கெல்லாம் காலியாகவே இடம் இருக்காது. ரொம்ப நாள் ஆச்சானு எனக்கு தெரியல. நான் இன்ஷாஅல்லாஹ் அடுத்த தொடர்ந்து மக்கள் வாங்க. ஏன்னா இந்த சபையில பார்த்தீங்கன்னா நல்ல மக்கள், நல்ல தாய்கள், வரக்கூடிய தாய்களை கூட்டு வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க ஆசைப்படுறாங்க. நீங்க அதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய இல்மை அதிகப்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். டீ இருக்கலாம் முடிச்சுட்டு போங்க.